ஹாய் ஹலோ வணக்கம். ஃபைனலி நானும் பேர்ட் ஃபீடர் வாங்கிட்டேன். இந்த பேர்ட் ஃபீடர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. குளத்தூருக்கு ஒவ்வொரு தடையும் போகும்போது மீன் மட்டும் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இந்த பேர்ட் ஃபீடர் நான் வாங்கினதே இல்லை. பட் கடைக்குள்ளே போய் விலையெல்லாம் விசாரிப்பேன். அண்ணா எவ்வளோண்ணா, தம்பி எவ்வளோ, இது எவ்வளோ, அது எவ்வளோன்னு விசாரிப்பேன். ஆனால் இந்த பொல்லாதவன் படத்தில் போய் தனுஷ் பைக் பார்ப்பார்ல, அந்த கதை தான் பார்த்து திரும்பி வந்துடும். ஃபைனலி நானும் பேர்ட் ஃபீடர் வாங்கிட்டேன். 2 பேர்ட் ஃபீடர் வாங்கினேன் அமேசானில். அதில் ஒன்று மட்டும் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் இருந்த அரிசியை உடச்சி அதில் ஃபில் பண்ணி மொட்டை மாடியில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல மாட்டி வச்சுருக்கேன். அடுத்து என்ன, பறவைகள் வருதான்னு பார்ப்போம். நானும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு பறவைகள் அந்த மரத்தில் வரதே தவிர நம்ம பேர்ட் ஃபீடருக்கு வரவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உடனே பேர்ட் ஃபீடருக்கு வந்து சாப்பிட வராது, உணவு இங்கே தான் இருக்குன்னு அதுக்கு தெரியணும் இல்லையா, அதனால அந்த பேர்ட் ஃபீடர் சுற்றி செவரெல்லாம் போட்டு வைங்க அப்படின்னாங்க. நானும் போட்டு வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தோ இங்கே ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, இவனை எப்போ மொட்டை மாடிக்கு வந்து மிளகா கொத்தமல்லி அரிசி காய வச்சாலும் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போவான். ஆனால் இன்றைக்கி இவனுக்காகவே சாப்பாடு போட்டிருக்கு. இவன் கூட என்னை மதிக்கவே இல்லைங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட காட்டுறேன், பேர்ட் ஃபீடரை காட்டுறேன், இங்கே தான் இருக்குடா பாடுறான்ற, மதிக்கவே இல்லை. சரி பார்ப்போம் யாராவது வந்து சாப்பிட்றாங்களா அப்படின்னு, யாராவது வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.